அதான் சொல்றேன், அடுத்த முன்னாடி தலையோட கற்பப்பையை அறுத்து எறி. கற்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அது அந்த அம்மா அப்பவே அறுத்து போட்டிருந்துச்சுன்னா இல்லைங்க. ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பை யாரு தெரியணுமா? அறிவில் சிறந்த கருத்து. என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னா பாரதி. வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம்னா. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ்தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ்தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன். உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க. உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள்தனமானது, அது ஒரு தேவையில்லாதது. உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரியார்னு வாயால சொல்லணுமா? யார் இவர்? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சுன்னா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது, இங்கிலீஷ் படி. தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க. அண்ணே அம்மா தாயன்னு கேட்டாப்பெல்லாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணே அப்படின்னு சொன்னப்ப, டாடி மம்மின்னு கூப்பிடு உனக்கு காசு கொடுப்பாங்கன்னாரு. மறுநாள் செந்தில் உடையார் வர, அண்ணே அடிச்சுட்டாங்கண்ணே, இங்கிலீஷில் பிச்சை எடுத்தேன் அடிச்சுட்டாங்கண்ணே. நீ என்ன சொன்ன? ஒருக்கா சொல்லு. மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி என் இங்கிலீஷில் பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்தில். இவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா 7 மொழிகள் பேசுவேன், 5 மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க. என்னுடைய சொந்த விருப்பத்தில் நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் 10 மொழி கூட கற்றுக்குவேன். என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்பை கலட்டி அடிப்பேன். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இவர் எம்ஆர் ராதா மாதிரி நினச்சிக்கிட்டார் மனசில். ஏய் மோகன் சொல்லாதே, சார்ன்னு சொல்லு. மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா, பொண்ணு பார்த்துருக்கேன். நான் ஃப்ரான்ஸில் கிளப் கேர்ள் பார்த்து வச்சுருக்கேன், நான் அதை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். நீ சும்மா இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்கே வந்து நிற்காதே, தூணிக்கிட்ட பிச்சைக்காரி மாதிரி பங்களாக்குள்ளே வர, அதை வெளியே போ. அந்த எம்ஆர் ராதா நினச்சிக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு போயிருக்கான். என்ன ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிச்சிட்டார். சாதி கொடுமைகளுக்கு எதிராக